கரூரில் செப்டம்பர் மாதம் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்ததுடன் பலியான குடும்பத்தினரது வங்கிக் கணக்கில் 20 லட்சம் ரூபாய் வழங்க முடிவு செய்து அதனை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பத்தினரை சென்னை வரவழைத்து அவர்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்த தாவேகா தலைவர் விஜய் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக அவர்களிடம் உறுதியளித்தார். இந்த நிலையில் விஜய் வழங்கிய 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை பெண் ஒருவர் திருப்பிக் கொடுத்துள்ளார். நெரிசலில் உயிரிழந்தவர்களின் ஒருவரான கோடங்கிப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மனைவி சங்கவி விஜய் அளித்த 20 லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். கரூர் நெரிசலில் எனது கணவர் உயிரிழந்த நிலையில் விஜய் நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்பதால் பணத்தை திருப்பி அளித்ததாகவும், பணம் வேண்டாம், ஆறுதல் மட்டுமே வேண்டும் என தெரிவித்தார். மேலும் சங்கவிக்கே தெரியாமல் அவரது உறவினர்களை தாவேகா நிர்வாகிகள் அழைத்துச் சென்று இருப்பதாகவும் கூறியுள்ளார். அவர் டைரக்டா ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லியிருந்தாரு. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க, தகவல் தெரிஞ்சோடனே நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். பேங்க்ல 20 லட்சம் பணம் போட்டிருந்தாங்க. ஆனா அவரை நேர்ல எங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு போறதா தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா 20 லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல. எங்களை சொன்னாங்க நாங்க நேர்ல வரணும், நாங்களாம் போக விருப்பம் இல்லை. இந்த நிலையில் சங்கவி 20 லட்சத்தை விஜய்க்கு திருப்பி அனுப்பியதில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. திமுகவினர் மிரட்டலுக்கே பயந்து சங்கவி பணத்தை திருப்பி அனுப்பியுள்ளதாக அவரது சின்ன மாமனார் பாலு குற்றம் சாட்டி பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் இதன் பின்னணி திமுகவினர் இருப்பதால் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ரமேஷ் எனக்கு சின்ன மாமனார் சார். ரமேஷுக்கு நான் சின்ன மாமனார். அவங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் 3 பேர் தான் வந்தோம். ஆனால் நாங்கள் போட்ட எடுக்கலை, அந்த பாப்பா பேசல. அப்புறம் அவங்க அக்கா வீட்டுக்காரர் போட்டு பேசினாரு, அப்பயும் எடுக்கலை. அப்புறம் நீங்கள் போகிறதுனா போங்கன்னு சொல்கிறாங்க மாதிரி சொல்கிறாரு அவரு. இப்போ திடீர்னு பேட்டி கொடுத்துருக்கிறதுனால எனக்கே ஒன்றும் புரியல. ரெண்டாவது, இன்னைக்கு கட்சிக்காரன் எதிர்கட்சிக்காரன் நம்ம இன்னைக்கு திமுக காரன் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி புகார் பண்ணியிருக்கான்னு மாதிரி மிரட்டி பண்ணி சொல்கிறாங்க. நாளைக்கு எங்க உயிருக்கு இப்ப பாதுகாப்பாங்கிறது என்ன ஒன்றும் புரிய முடியுது சார். நீங்க கேட்குற மாதிரி எப்ப நாளா மிரட்டிட்டு இருக்கானுங்க. இப்போ 1 வாரம் 10 நாளா பக்கம் மிரட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப நீங்க எங்களுக்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும், நாங்க நடி பணத்தை கூட ரிட்டர்ன் அனுப்பிச்சிடறோம் சொல்லலாம்ல சார். இப்ப நீங்க கேட்குற மாதிரி அவங்க சொல்லலாம் இல்லைங்க. நமக்கு எனக்கு இதுல என்ன சார் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது சார். 200 இருந்தாலும் என் கை காசு தான். அன்னியில இருந்து இன்னைக்கு ஆகிட்டு இருக்கலையே நான் அவங்ககிட்ட போய் 10 பைசா இன்னைக்கு வரைக்கும் கேட்கல சார். நான் எம்கா கட்சிக்காரன் தான் சொல்றாங்க, பேருதில்லை சார். நம்ம அந்த ஏரியா இருந்து எங்க ஏரியா வந்தா நமக்கு தெரியும். 10 கிலோமீட்டர்னால நாளைக்கு போனாதான் அது என்னங்கிறது தெரியும்.